இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லாங் எக்ஸ்போஷர் நாய்ஸ் ரிடக்ஷன். லாங் எக்ஸ்போஷர் போட்டோகிராஃபி பண்ணுவோம் இல்லையா, அதை நான் சைட்ல போடுறேன். அதுல வர நாய்ஸை ரெடியூஸ் பண்றதுக்காக இது யூஸ் பண்றோம். இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாய்ஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஆட்டோ மோடுன்றது ஆட்டோமேட்டிக்கா நாய்ஸ் இருந்தா ரெடியூஸ் ஆகும், இல்லைன்னா ரெடியூஸ் ஆகாது. யூஸ்வலா ஆன் வச்சுக்கலாம். ஹை ஸ்பீட் ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னா நம்ம ஐஎஸ்ஓ அதிகமா வைக்கும் போது நாய்ஸ் வரும் இல்லையா, சோ அந்த நாய்ஸ் குறைக்கிறதுக்காக இந்த மெனு. ஸோ இது ஐயா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே நாய்ஸ் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். டச் ஷட்டர், டச் பண்ணா போட்டோ எடுக்குமா வேணாமா அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்காக நான் யூஸ்வலா டிசேபிள் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ஷட்டர் பட்டன் யூஸ் பண்ணி தான் எடுத்து பழகிட்டேன் இல்லையா. இது வந்து டச் அண்ட் ட்ராக், அதாவது ஸ்கிரீன்ல டச் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் ஃபோக்கஸ் ஆகும் இல்லையா. ஸோ வியூ ஃபைண்டர் பார்த்துட்டு இருக்கும்போது டச் ஸ்கிரீன்ல டச் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இது டிசேபிள் பண்ணி ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம வியூ ஃபைண்டரை வச்சு போட்டோ எடுக்கும்போது மூக்கு டிஸ்பிளேல டச் ஆகும், இந்த குறிப்பிட்ட பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ நான் யூஸ்வலா டிசேபிள் பண்ணி வச்சுப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஃபுல் பேனலும் பண்ணணுமா, இல்லை எந்த இடம் குறிப்பிட்ட லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி எந்த இடத்துல டச் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண ஆகும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த மெனு. நெக்ஸ்ட்